வச்சிரும். ஸோ உங்கள் மனசு தயாராகனா நீங்கள் எளிய பக்தியிலேருந்து ஆரம்பிங்க. இந்த 48 நாள் முருகப்பெருமானுக்காக அசைவம் தவிர்த்து அசைவம் செய்யாமல் வீட்டில் இருந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதே போல் இந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களை இது ஒரு பெரிய குறைவாக நடிச்சாங்கன்னா, ஏன்னா பெண் சக்தி தான் பெரிய சக்தி. நான் நேர்காணல் எத்தனையோ விஷயத்தில் சொல்லியிருக்கேன். இதில் விரதம் இருக்கிற பெண் முருக பக்தர்களை அங்கே இப்போ இந்த காணொலி ஏதாவது ஒரு வகையில் ஒரு கணவன்மார்களை பேசுகிறப்போ உங்கள் வீட்டில் விரதம் இருக்காங்களா, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த 40 நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க வழக்கம் போல் சாமி கும்பிட்டு இருந்துக்கிட்டோம். ஏன்னால் நம்மளோட அதிர்ஷ்டம், நம்மளோட எல்லா செல்வமும் எல்லா வளமும் நலமும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருக்குது. நீங்கள் எப்போ வீட்டில் பெண்கள் துன்பப்படுறதை குறைக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கை உங்களுக்கு எல்லா வளமும் நலம் கொடுத்துரும். இது என்னோடய கர்மாராய்ச்சியில் நான் கண்ட பெரிய உண்மை. ஸோ இந்த 48 நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் பெண்களை நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றாங்க, விரதம் இருக்கல, எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல், எந்த ஒரு பேச்சும் பேசாமல் விட்டு கொடுத்து போங்கன்ற என்னோட தாழ்மையானவர்கள். அப்படி இருந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். ஸோ பெண்கள் இந்த 4 நாளில் என்னால் கோயிலுக்கு போக முடியல